$350, $150, $87, $65 இவங்க எல்லாரும் இன்றைக்கு வந்து பே அவுட் ஆகினாக்கள். ஸோ லாஸ்ட்டாக நேற்று வந்து ஒருத்தர் $320, $140, $87 இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு பே அவுட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம் வீடியோக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் கிளிக் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறேன். இது ஒரு லெஜிட்டான வெப்சைட். இவன் நானும் ஒரு $10 மட்டுக்கும் நான் இப்போக்கி விட்ரா பண்ணிடுறேன். இன்னும் $46 மாதிரி எனக்கு இன்னும் விட்ரா பண்ண இருக்குது. அண்ட் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் சளி போட தேவையில்ல. சளி போட்டு இன்னும் உங்களோட ரெவன்யூ கூட்டுக்கிற வழி எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னும் சொல்ல போகிறாண்டா இது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ டு ஒர்க். அப்போ இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி இதை வெப்சைட் ஒர்க் பண்ணுதுன்னா, எந்த நாளும் உங்களுக்கு ஃப்ரீயாக சரிங்கன்னா 10 AdSense தரும். அப்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.10 cents வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். அண்ட் இது வந்து வேர்ல்டு வைட். அப்போ இந்த சைட்டை நான் ரிவீல் பண்ணும்போது மேக் ஷுவர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபைனல் ஒர்க்காட்டி மீறிங்க. அப்போ எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு வே ஒன்று சொல்லித்தரலாம், எப்படி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு $5 ஏர்ன் பண்ணுறேன். இதே சைட்டில் நான் சொல்லித்தர சின்ன ட்ரிக் ஒன்றில் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வாங்க, சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்துட்டு இன்றைக்கி பப்ளிஷ் அக்கௌண்ட் தான் நீங்கள் இதாக்கணும். பப்ளிஷ் அக்கௌண்ட் சைன்அப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதிலெல்லாம் ஜெனுவினாக சரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி உங்களோட இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு அண்ட் இது எல்லாமே இதாக்கிட்டு ரெஃபரல் ஐடிக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுக்கலாம். ரெஃபரல் ஐடிக்கு 50402642 கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களோட கோடை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து மெயில், உங்களோட ஜிமெயில் இல்லாட்டி நீங்கள் சைன்அப் ஆகின மெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுன்னு வரும். ஸோ இது வந்து ஏண்ட் அக்கௌண்ட். இதில் இப்போக்கி நான் வந்து $48 நான் சம்பாதிக்க செய்கிறேன். அண்ட் இந்த மூலமாக நான் ரெஃபர் பண்ணி $6 to $7 வந்து எனக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இந்த சைட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி கொஞ்ச நாளும் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் காட்டணும்னா அதுக்கு இது டாப் மெம்பர்ஸ்னு போனீங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணாலும் எங்களுக்கு பார்க்கணும். இந்த $350, $150, $87, $56 அண்ட் இது ஃபுல்லாக எனக்கு காட்டலாம். அண்டு ஸ்டார்டிங்க்கு இப்போ இது சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, PPC ஆட்ஸ், பேப்பர் கிளிக் ஆட்ஸ், இந்த ஆட்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து இது இவ்வளோ தான் நிற்கிது, இவ்வளோ தான் வேலை. இந்த 3 பேர் இருக்குது. இப்போ பாருங்கள் $48.13. இதை ஒரு கிளிக்குக்கு வந்து இங்கே லோட் ஆகினது பிறகு நான் திருப்பி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த இன்னொரு சென்ஸ் கோரிக்குது. இப்போ இப்படி இன்னொருக்கா அண்ட் இன்னொருக்கா ரைட். இன்றைக்கி நான் 4 cents சம்பாதிச்சிட்டேன். ஸோ நான் இதை ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி இந்த சுட்டி எனக்கு ஆட் பண்ணி கூட நீங்கள் சைன் அப் ஆகின புதுசுக்கு உங்களுக்கு 10 cents கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட பேமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து கூட்டிக்கொள்ளையும் மேலும். அண்டு ரெண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுக்கு எப்படின்னா இதில் எப்படி பே அவுட் பண்ணுவாங்கன்னா பேபாலும் அண்டு பிட்காயின்லேயும் உங்களுக்கு இதாகிக்கொள்ளும். அண்டு பேலன்ஸ் இது பே அவுட் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து நான் வந்து லாஸ்ட்டாக $10 வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இப்போக்கி வந்து அப்கிரேட் பண்ணல. ஏன்டா சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் அப்கிரேட் பண்ண விடுவாங்க ஒரு நாளைக்கு. நிறைய பேருக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ 7 மாதம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் குயிக்காக அப்கிரேட் பண்ணிக்கொண்டு போகலாம். அண்ட் வேறு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேணுமான விஷயம் என்னென்னா, மொபைல் வெரிஃபிகேஷனை கட்டாயம் செஞ்சுக்கொள்ளுங்க. இன்பாக்ஸ் வரும் அண்ட் செட்டிங்ஸ் அண்ட் அப்படி வரும். அண்ட் செகண்ட் வே ஆஃப் மேக்கிங் மணி தான், ஒன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணோடனே 3 பேக்கேஜஸ் தரும். அதில் வந்து சில்வர், கோல்டு. ஸோ ஓகே, இது தான் 3 பேக்கேஜஸ் இருக்குது ஸ்டாக்லிக்ஸ் ஆஃபர் பண்ணுறது. இந்த சில்வர் பேக்கேஜ் தான் கரண்ட்லி சைன் அப் ஆன புதுசில் இருக்கும். இதில் வந்து லிமிட்டட் ஆட்ஸ் தான் இருக்குது. பொதுவாக வந்து 10 ஆட்ஸ் இல்லாட்டி 6 ஆட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அண்ட் இது எப்படி வரும்னா,
ஒரு கிளிக்கு வந்து $0.01 பே பண்ணுவாங்க. அண்ட் $50 ஆகணும் அப்படின்ற 500 ஆட்ஸை கிளிக் பண்ணால் தான் 5,000 ஆட்ஸ் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு பே அவுட் பண்ணலாம். அண்ட் HTML கோட் வராது, ஆட்டோ பே அவுட் கொஞ்சம் இஷ்யூ ஒன்று இருக்குது. அண்டு பேசிக் ரெஃபரல் ரேட் ஒன்று தான் தருவாங்க. பெரிய யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கு பெரிய கணக்கு ஒன்று தர மாட்டாங்க. ஸோ கோல்ட் பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு $19-20 ஆகும். அண்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 to 200 ஆட்ஸ் சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அங்கேனிக்கே $2 ஆகிடும். ஸோ ஒரு மந்த்தாக போக்கிட்ட நியர்லி நீங்கள் $60 தேடியாச்சு. அண்ட் இவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நீங்கள் பேபால் இல்லாட்டி பிட்காயின் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பே அவுட் ஆகும். அண்ட் மீதி இப்போ $2 அடுத்து வந்துட்டு மீதி $4 தருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு HTML கோட் ஒன்று தருவாங்க. அதை வந்து ஒவ்வொரு சைட்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த சைட்டில் போயிட்டு ஆட்கள் வந்து அந்த அட்டை கிளிக் பண்ண போக்கிட்ட உங்களோட விசிட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ண போக்கிட்ட உங்களுக்கு கூட பே ஆகும். ஸோ நியர்லி ஒரு நாளைக்கு $5 to $6 நீங்கள் இப்படி பே பண்ணாலும் ஒரு நாளைக்கு $5 நாங்கள் மினிமமாக $4 இப்போமே $4 to 30 days இருக்குன்னா $120. அண்ட் $100 வந்து ஒரு மந்த்துக்கும் நீங்கள் தேடிடுவீங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போடுறேன், இந்த சைட்டில் லிங்க் வேணும்டா. அண்டு இப்போ சைட் ரெஃபரன்ஸ் எப்படின்னா நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 0.08 cents கிடைக்கும். இது அவங்க கொஞ்சம் நல்லா பே பண்ணக்கூடிய கஸ்டமர்னால் உங்களுக்கு நியர்லி $5 மாதிரி கிடைக்கும். இதே நீங்கள் பிளாட்டினம் போனீங்கன்னா இது கிட்டத்தட்ட $50 ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நியர்லி $10 தேடலாம். அண்ட் இதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக 0.02 கிளிக்ஸ் பர் கிளிக் தராங்க. அண்ட் API ஆக்சஸ் அண்ட் இதை மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிளாட்டினம்லேயே மிக்குது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கோல்டுனால. உங்களுக்கு சல் இருந்துச்சுன்னா பிளாட்டினம் போங்க. அண்டு வாங்க போகும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்து சின்ன டவுட்ஸ் இருக்கலாம் அண்ட் சம் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படின்ற செட்டிங்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இது இந்த சப்போர்ட்னு வந்து டப்புக்கு வந்தீங்கன்னா இதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் பேசிட்டு மொபைல் வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த ஐடியா மென்ஷன் பண்ணி உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்பினால ஆல்மோஸ்ட் 24 hours அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதைத்தான் அதை இதில் சொல்ல இருக்குது. மற்றது செட்டிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள. ஓகே, நீங்கள் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நெசசரி சேஞ்சஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக் கிளிக்ஸாலாம் உங்களுக்கு வந்து போனஸஸ் தருவாங்க. அது இந்த டேபிளுக்கு பார்த்து கொள்ளலாம். அண்டு நான் இதை ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிட்டேன். அண்டு அட் லாஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இது அவங்களோட மெயின் வெப்சைட்டுக்கு போனோம்னா இந்த அட்வர்டைசஸ்னு வந்தோம்னா அட்வர்டைஸிங் வெப்சைட். ஸோ இதில் எப்படி இந்த சைட் ஒர்க் பண்ணுதுன்னா நாங்கள் வந்து எல்லா வெப்சைட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணுமான ஒரு விஷயம்தான் அவங்க பே பண்ணுறாங்க. அப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து $0.02 வந்து இந்த நாங்கள் வெப்சைட் நாங்கள் கிளிக் பண்ணோம் தானே அது உள்ளுக்கு போகிறாக்காவுக்கு வந்து இவங்க பே பண்ணுறாங்க. இந்த சைட்டு பே பண்ணுறாங்க. சைட் வந்து இந்த ஸ்டாக் கிளிக் சைட் வந்து எங்களுக்கு $0.01 பே பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னண்டா இந்த வெப்சைட் வச்சுருக்களுக்கு வந்து அவங்களோட உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ அவங்க வந்து ஒரு ஓன் ஸ்டோர் என்னமாச்சு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று வச்சுக்கிறாங்கடா, பெட் ஸ்டோர் ஒன்று இல்லாட்டி என்னமாலும் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுக்கிறாங்கடா, அது கூகுளில் ரேங்க் ஆகணுண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணுண்டு அவங்களுக்கு வந்து ஹை டிராஃபிக் வால்யூம் வந்து இருக்கணும். நிறைய விசிட்டர்ஸ் வந்து அவங்களோட சைட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்கு வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்க்கு தான் இதை மாதிரி சைட்களில் வந்து அவங்க வந்து இப்படி ஒவ்வொரு கிளிக்குக்கும் $0.02 பே பண்ணி இவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் பிளாகிங் என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்டு இதில் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். அண்டு என்னமாலும் பே அவுட் என்னமாலும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் நாங்கள் சால்வ் பண்ணிவிடுவோம். ரைட், see you in next